Guys, welcome to Little Rajan Vlogs. Daily ஓடுறோமே காலையில 6 மணி ஓடிட்டு இருந்தோம். இப்போலாம் சாயந்தரம் 6 மணிக்கு ஓடிட்டு இருக்கோம். ஓடுறோம்ல அது பெரிய விஷயம். மத்தவங்க எல்லாம் தூங்கி கிடந்துட்டு தொப்பை வளர்த்துறாங்க. ஒண்ணே மாதிரி நான் எதுக்கு ஓடணும் ஜாக்கிங்? உனக்கு தொப்பை வந்த கூடாதும் ஓடுறோம் நீ. டீ வாங்கி கொடுங்க. பாத்தியா? டீக்கு செத்த வேண்டாம். நீ பாரு நாய் போகுது பாரு. அழகா அழகாவா? நேத்தானே சொன்னேன். என்ன சொன்னேன்? என்னது ராஜபாளையம் போயிட்டு நாய் குலைக்குது அது பண்ணுது இப்ப அழகா இருக்கா நாய். நாய் பாரு நேற்று தெரிஞ்சு ஓடி வந்துட்டு நாய். அந்த நாய்க்கு இங்க உங்களுக்கு டைவர் மாட்டு வந்திருக்கோம் நாங்க. ஆத்தாடி ஆத்தா ராஜனே மொத்த கூட்டம் இங்க நிக்கிறாங்க ராஜனே. நல்லா இருக்கு. அது வந்துட்டு வழி எனக்கே இவ்வளவு தூரம் இருந்துச்சு, உனக்கு இவ்வளவு தூரம் இருந்துச்சு. ரெண்டுக்கு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது பாருங்க இவ்வளவுதான் இருக்கு எனக்கு. இது அது நம்ம ஊர் நாய், அது ராஜபாளையம் நாய். நம்ம ஊர் நாய் தான் இருக்கான்ல பக்கத்துலயே. நம்ம ஊர் நாய் கிடையாது. அந்த நாய் போது நம்மளும் சரி, எங்களோட ரொம்ப கழிச்சு ஓட வந்திருக்கீங்க. அனுபவம் எப்படி இருக்கு உனக்கு? நான் ஓட வரல, டீ குடிக்கணும். டீ கட்டிங் போட்டு டீ வாங்கி ரொம்ப ஏமாத்திட்டானா? ஏமாத்திட்டா வீட்டுல போய் டீ குடிப்பேன். அதுக்கு வீட்லயே டீ குடிச்சுக்கலாம் மேடம். இருந்தாலும் கூப்பிடுறீங்களே. என்னைய மதிச்சு ஒரு ஆள் கூப்பிட்டா நான் வந்துருக்கேன். பார்த்தே இல்லையா நம்மளுக்கு இருக்குது யாருன்னா வினோத். அதெல்லாம் யோசிக்கவே சொல்லுவேன். என்ன வினோத் புரிக்கி வினோத்? சரி வாங்க ஜாங்கி போலாம். ஜாகிங் போலாம். இல்ல சும்மா நடக்க முடியாது. இதுக்கு மேல நடக்கிறது ஓடுறதுலாம் ஓகே. இது வரைக்கும் ஏதாவது ஜம்ப் பண்றது தண்டால் போடுறது ஏதாவது பண்ணுவியா ராஜன்? பண்ணிக்க, சின்ன வயசுல பண்ணிக்க நிறையா. இப்ப பண்ணுவியா? ஸ்டிச்சிங் எங்க கட்ட விரல் தொட்டு ராஜன் பாப்போம். கட்ட விரல் வினோத் கட்டல மட்டும் தொட்டு விடுறாங்க. இல்ல இல்ல தொட்டு ஏன்டா அவங்க என்ன தொட்டு பத்தியா குனிஞ்சு கட்ட விரல் தொண்டா எப்படின்னா ஜாக்கிங் போனா இரு முதல்ல ஏய் அப்படி கிடையாதுடா. என்னாலே தொட முடியாது. இல்ல குனி வைப்போம். இரு அவன் பேசுறேன் இப்படி தொட்டியா அங்க தொடு வைப்போம். தொடலாம்டா. முட்டி மடக்க கூடாது. முட்டி மடக்க எங்க சிரிக்கிறீங்கள தொடு. அதுதான் பண்றதுன்னு தெரியாம பண்றேன் பாரு. யாரு கடல்? சரி நீ தூக்கு. வராதுடா எனக்கு. எதுக்கு வாக்கிங் போறீங்க? முழு கொஞ்சம் அமுக்குங்க. உடஞ்சிருந்தா எங்க நீ தோடு. நான் விழுந்துருவேண்டா. இருடா செருப்பு அடிக்கிறேன்டா. ஏன்னா செருப்பு ஆழமா இருக்குல்ல. இதால அது கூடிய அதுக்குதான் வந்தேன். ஆவிதம் பலாவிதம். இருடா சரி ராஜனே 10 தடவை ஜம்ப் பண்றா. அதெல்லாம் வேணாம். கலைக்கு சும்மா ரெடி தண்டால் போடுங்க பாப்போம். இப்படியே காத்தால கை வலிக்குண்டா. வேறு கூட வராம அது பல கிலோமீட்டர். இது ஒரு 2-3 சுத்திட்டு வராது. டேய் இங்க சுத்தறடா. நான் அங்க போயிட்டு வந்தேன்டா. எவன் இப்ப கேமரா எடுக்க சொன்னது? எவன் கேமரா? நாங்க அங்க இருந்து வருவோம். வந்தோன்னு எடுத்துட்டு சொல்லி. சரி நம்ம போயிட்டு சரி இப்ப என்ன சீரிஸ்? ராஜபாளையம் போயிட்டு நாய் வாங்குறத பத்தி அதுக்காக இப்ப பேச டேய் நாய் வாங்கி பத்தி நாய் பத்தியா? நாய் பத்திலாம் வீடியோ கிடையாது. நாய் வீடியோ முடிஞ்சிச்சு. நாய் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டானே. நாய் போட்டு சாவடிச்சு நேத்து ராஜபாளையம் நாயை கூட்டு போனோம். கூட்டு போய் ஏதாவது ஒண்ணு பண்ணானா? ஒண்ணுமே பண்ணல. நாயை பார்த்து பயப்படக்கூடாது எப்பயுமே. நாயை பார்த்து பயப்படுறவனுக்கு நாய் கிடையாது. சாக்கிங் போனா இழைச்சா பரவாயில்ல. வீடியோ பண்ணும் போல வர இழைக்கலாம் வர. இந்த லாரி மேல மட்டும் ஏறிட்டு கீழே இறங்கி போகும். இது மாதிரி ஈஸியா இறங்கிடலாம். இதெல்லாம் ஒரு சில்லற விஷயத்துக்குலாம் நீ வந்து இது பண்றியா? ஏறுப்பா சில்லற விஷயத்த இப்ப நீ பண்ணலைன்னா இருக்கு. ஐயோ எதை இதை உடைச்சிட்டாங்களா? யார உடைச்சா? நேரத்துக்கு உடைச்சிட்டீங்களே. நான் எப்படா உடைச்சேன்? ஓ இது கிட்டாச்சி எடுத்துற லாரிடா. ஓ எங்க நீ மேல ஏறுறாஜா? நீங்க தான் அண்ணன் ஓனரா? நான் டிரைவர். டிரைவருங்களா? ஓனரா இருந்தா என் பழம் அதான் ஏறிடு வேண்டா. அதுதானே டாஸ்கே. இப்ப பாருங்க ஏறுவாப்ல எப்படி விழுந்துடாதடா. இதெல்லாம் ஏறிடு வேண்டா. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அங்க இருந்து குதி பாப்போம். கை வைக்காம ஏறுங்க பாப்போம். ஏய் ஆமாடா ராஜன். கை வைக்காம ஏறுங்க. கை வைக்காம ஜம்ப் பண்ணணும். நான் உங்களுக்கு காலத்துல அடிமையா இருக்கேன். காலம் ஃபுல்லா ஆமாடா. கையை ஏய் நான் கை தட்டு நீங்க கை தட்ட கூடாது. நீங்க ஏறா மேல ஏறா. உனக்கு ஹெல்ப் பண்றியா? இல்ல ஹெல்ப் பண்ணு. உனக்கு அடிமை வேணுமா? நாம வேணும். உனக்கு என்ன சொல்ற? ஏறுங்க. கோபால் சொல்றது கேளு. பஞ்சா உனக்கு பஞ்சா எனக்கு. சரி அவர் தூக்கி விட்டு ஏறுங்க பாப்போம். ஏறிட்டீங்கன்னா கோபால் நீ மட்டும் குனிஞ்சுக்கோ. நான் ஒரே லைட்டா ஏறி பண்ணி ஜம்ப் பண்ணிக்கிறேன். சரி ஏய் குடிங்க. இல்ல மிதிச்சாலே தாங்க முடியாது. உங்களை நம்பி ஒரு குனிஞ்சாருன்னா சரி வத்துக்கிறேன். புரிய மாட்டாரு ஒரு தலைவர். கோபால் தூக்கி விடுறா கோபால் நீ அப்படியே. ரெடியா? கையில ஸ்ட்ரைட்டா போய் கால் வீங்கி தூக்குறேன்டா. தூக்குற தனமுறடா நீ. ஒண்ணே தடவை என்னடா போட போறேன். நாத்தி ஏறுமே ஆக போயிடுது. அதான் கொஞ்சம் தலைவர் இப்ப அதுக்கு வந்துட்டாரு. எது ஐயோ 7 மணி ஆயிட்டாலே அண்ணன் கொஞ்சம் புசி ஆயிட்டாரு. பயப்படுறான்டா. தனமுறடா. ஆம்பளை சார். வாடா சொல்றேன்டா. சரி இப்படி நின்றா
அவர் தூக்கலங்க. உங்களுக்கு இதோட சாச்சி அப்படியே முத்தம் கொடுக்க போறாரு நினைக்கிறேன். ஏய், அப்படி பண்ணல இவ்வளோத்துக்குவாவே என்ன பண்ண தெரியுமா? இப்படி வச்சு இப்படி திரும்பிட்டு இப்படி தலைவர் அசிங்கமா இல்லையா உனக்கு? என்ன பண்ணணும்? கை வைக்காம ஏறணுமா? சோமா கையை பிடிச்சி எப்படி ஐடியா? இதுல தான் கை பிடிக்கூடாது. நீ கை பிடிச்சிக்கலாம்ல. நீங்க இனிமே அது ஒத்துக்கல யாருமே. நானா போடுறதே டீலு. நான் மட்டும் அடிமையாக டக்கு உனக்கு 1/2 மணி நேரம் உனக்கு 1/2 மணி நேரம் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன். என்னடா ஆரம்பிக்க போறேன்? யூடியூப் சேனல். அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன். ஆமா, என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொன்னேன்? அது தெரியாது. இப்பதான் ஒரு யூடியூப் சேனல். ஏங்க இப்பதான் வரும்போது பேசி வந்தேன். ப்ரோ நானும் உங்களமா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன். நீ முன்னாடி ஃபோன் பேசி வந்தீங்களே, அவன் சொல்லிட்டே வந்தேன். சைடு இன்கம். நம்ம வந்துட்டு நம்ம டெய்லி காலைல வாக்கிங் போறோம்ல, நாய் துரத்துது நம்ம ஞாபகம் இருக்கா? ஆமா, அதனாலதான் நான் நாயை வேணாம்னு வந்துட்டோம்ல. அதான் நம்ம ஒரு சிஜு வாங்கிடுவோம் பேசாம. சிஜுனா? சிஜு தெரியாதா? சிஜுனா ஜப்பான் நாய். ஜப்பான் நாயா? ஏண்டா ராஜபாளையம் போய் ஒரு தடவை நல்ல ஜப்பான் போல பிளான் பண்ணிருக்க நீ. ஜப்பான் மூக்கு சப்பா மூக்கு எல்லாருக்கும். ஆமா, அந்த நாய்க்கு கத்துனாலும் சவுண்ட் அதிகமா கேட்காது. அது வேற வேற பிஸியா இருப்பாங்க எல்லாரும் ஜப்பான்ல. ஜப்பான் தைவான்ல இருந்து பிறந்து இப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. நீ ஒரு புடுங்க புடுங்க வேணாம்பா. அங்க இருந்து நீங்க பிறந்து இங்க வருது. அங்க இருக்க நீ ஒரு புடுங்க புடுங்க தள்ளிடு வரும். ஜப்பான் அந்த நாய் எவ்வளவு பெருசா இருக்கும்? அந்த நாய் குட்டி ஒண்ணு வச்சு கொண்டா இருக்கும்டா. நம்ம காலையே சுத்தி சுத்தி வருவோம். நம்ம காலையே அப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையா? நாயினாலே காவல். சரிப்பட்டுறாது. அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு? அதுதான் நாயின்றது. அதுக்கு தான்டா நாயினா ஒண்ணுமே தெண்டத்துக்கு வச்சிருக்கா. நாய் வந்துட்டு டாய் கேட்டகரிடா. அழகா டாய் கேட்டகரி. வா பொம்மை கடையில பொம்மை வாங்கிட்டாரு. என்ன தாய் கேட்டகரியா? புரியலையே. டாய் கேட்டகரி. அது டாய் கேட்டகரி. பொம்மை கேட்டகரியா? ஓ டாயா? டாய்ன்னு கேக்குறீங்க. என்ன நாய் அம்மாங்கறாரு. நாய் பாசத்துல எங்க அம்மா மிஞ்சிட்டேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நாய்ங்கறாரு. டாய்ங்கறாரு. சிட்ஜோ வாங்கணும். சிட்ஜோ கட்டுறீங்க உனக்கு யூடியூப்லயா? நான் யூடியூப் சர்ச் பண்ணிக்கேன்டா. பாரு, கடிக்காத ஒரு நாய் பேர் சொல்லு. ஜெமினில ஃபர்ஸ்ட் கடிக்க கூடாது, கொலை கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன்டா. அந்த பொம்மையை வாங்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஆமா, செம்ம ஐடியா. அதான் டாய் கேட்டகரி. டாய் கேட்டகரியில எதுக்குடா உயிர் போட்டு ஒரிஜினல் டாய் வாங்கிட்டு போணும். நாய் மாதிரி இருக்கிற டாயை வாங்கி உனக்கு அப்பப்ப பட்டன் ஆகுனா ஓ ஓ அப்படின்னு குலைக்கும். அதெல்லாம் தேவையில்ல. ஓ கத்தக்கூடாது. கத்தவே கத்தாது. மைக்குலாம் பிடிக்க மாட்டோம். அவன் எப்படின்னா வந்துட்டு நான் அவனோட வீடியோஸ்லாம் பார்த்தேன்டா. அவன் ஒரு பெரிய ஜீனியஸ். அவன் ஜீனியஸா? ஆமா, நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆளா? ஜீனியஸா? அப்படி இருந்தா அவன் நாயில வேணா. நேத்து ராஜபாளையம் போனது வேஸ்ட். எனக்கு இப்பயே இது வரைக்கும் இடுப்புல வலிக்குது. இடுப்பு வலிக்குதா? இது ராஜபாளையம் போக தேவையில்ல. இந்த இருக்கு மதுரை பேண்ட் வந்துக்கலாம். இங்க ஒரு ஆணி புடுங்க. ஜப்பான்ல இருந்து மதுரை கொண்டானா? ஜப்பான் எப்படி வந்தா? நடந்தே வந்தா எப்படி வந்தா? நீச்சல் நமக்கு தான் நீச்சல் தெரியாது. நாய்க்கு நீச்சல் தெரியும். ஜப்பான்ல நீச்சல் அடிச்சு வந்திருக்காப்ல. எப்படின்னா அப்பாவும் அம்மாவும் நீச்சல் அடிச்சு வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு போலியே அங்கே இருந்து இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஜப்பானு தைவான்லாம் வந்துட்டு வெறும் நூடுல்ஸா போடுறாங்களாம். நாய்க்கு வந்துட்டு நம்ம ஊர் பழைய சோறு ரொம்ப பிடிக்கும் நாய்க்கு. அதனால அந்த நாய்க்கு அது தெரியாது. உங்களுக்கே வீட்டுல சோறு கிடையாது போட மாட்டாங்க. நீங்களே வெளியே போய் சாப்பிடுறீங்க. கரெக்டா தான் சொல்றியா? அவங்க நாயில வேணா ராஜனு அதை பார்த்து என்ன பண்ண போறோம்? போவோம் போய் வீட்லயே போடுவோம். கிளி சொல்லவா? நீ பேசுறது எனக்கு கேட்க முடியல. இல்ல கிளி மாதிரி தான்டா இருக்கியா? மூக்க பாரு, தலைய மூக்கல போட்டு விலங்கு மச்சக்கல பெயிண்ட் அடிச்சா கரெக்டா இருக்கும்ல. பிங்க் கலர் சிவப்பு கலர்டா. மூஞ்சில பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு. உனக்கு நாயில என்ன கலர்னா ரொம்ப பிடிக்கும்? அவன் பல கலர்ல இருக்கான். நாயிலே பிடிக்காது. சரி கலர் சொல்லு. மஞ்சள் கலர். நல்லா இந்த நிப்பான் பெயிண்ட்ல அடிப்பால எல்லோ கலர். தெரியல ஞாபகம் வருது. நேற்று ரீல்ஸ் பார்த்தேன். நேற்று நான் ரீல்ஸ் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ராஜபால் நாங்கள் வச்சுக்கண்டா போல. அது ஹேர் கலரிங்லாம் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜ் வாங்கினே வச்சுக்கிறேன். நீ அதுக்கு உடம்புல எத்தனை கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஃபுல்லாக நீ பண்ணிக்கலாம். அவள் பொம்பளை நாயாது. பொம்பளை என்ன முடி இருக்கும்டா அந்த மாதிரி சொல்றா. அப்ப இது முடிவுல நான் யாச்சி முடியல உதிர் வேணாம். முடியே உதிராடா. அதுக்கு 0 வந்து ஃபால் ரேட்டிங்டா. ஃபயர் ஃபால் ரேட்டிங் 0%. டீ குடிக்க போவோம். டீயை போட்டு உங்களுக்கே முடி உதிருது. அதுக்கு 0. அதுக்கு எப்படின்னா அப்படி கிடையாது. சின்ன பிள்ளை இருக்கும்போது டீ குடிக்க வரியா இல்லையா? உனக்கு சிஜு வேணுமா டீ வேணுமா? முதல்ல சிஜு வாங்கிட்டு அது கொஞ்சம் டீ ஓட்டு 2 இருக்கு. நீங்க வர்ற அழகா இருக்கு பாருங்க. வர்ற ஆள் அழகா தான் இருக்கான். சரி குட்டியா இருக்கானே. அது முழுக்க முழுக்கன்னு இருக்கேன். நம்ம கிட்ட வந்தானா ஒல்லி ஆயிடுச்சு கொண்டு ஆயிருவேன். நம்ம குடும்பத்துக்கு தேவையில்ல. இங்க பாருங்க பாரு. குரங்கு மாதிரியே இருக்கு.
ஆமாடா ராஜரே. இதை பார்த்தா எப்படி தெரியுது? குரங்கு குரங்கு மாதிரி இருக்கு. பாரு. அது screen இருக்கா? கல்லது இருக்கா? குரங்கு மாதிரி தான் இருக்கு. பக்கத்துல உங்களுக்கு காட்டு. இங்க பாரு, இங்க பாரு. குரங்கு நாய் வாங்க சொன்னா குரங்கு மாதிரி இருக்கு. இதை நான் பார்த்துருக்கீங்க. இது இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிச்சுங்க. ஆமாண்டா. முடியா வச்சு ஒல்லியா எப்படிடா முடிய வச்சுட்டு இப்ப இந்த வீட்டுல வச்சுச்சுன்னா இது மூஞ்சி தெரியாது, கண்ணு தெரியாது. அப்படி கிடையாது. இப்ப வந்து திடீர்னு ஆபீஸ் கூட்ட முடியல உன்னால. ஓகேயா, இது நல்லா முடிய வளர்த்து மாப் மாதிரி யூஸ் பண்ணி மாப் பாய்ஸ் கிடையாது. இப்ப தூசி போட்டுருக்க, கீழே தூசி போட்டுருக்க. அவனை சும்மா அப்படியே அந்த வாக்கிங் கூட்டு போய் வச்சுக்கவே குப்பையை ஃபுல்லா வெளியே கொண்டு வந்துருக்கா. நாய்களுக்கு இது நல்லது வரீங்க. எனக்கு காப்பகமா நாயை வச்சு வளர்க்க சொன்னாங்க. நாயை வச்சு தொடங்கி வைக்கிறீங்க. நம்மளை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நம்மள்ட்டே கேட்டுக்கிற பாத்தியா? என்னமோ சொல்லுவாங்களே. ஆமா, எனக்கு தெரியல. உங்களை வச்சு கம்ப்ளைண்ட் ஐயா ஐயோ நாயெல்லாம் வேணாம். எனக்கு டீ வாங்கி தா. வாயா போப்பியா. 5 நாய் இருக்கு. என்ன சொல்ற? ஒரு நாய் வேணாம். வா போவோம். அழகா இருக்கா. டீ குடிக்க போவோம்டா. வாடா. டேய் கோபால், எந்த ஆச்சு ஒரு லூசு பையன் லுச்சா பையன். இங்க யாரு தெரியும்ல இவனை? பாத்திருக்கீங்களா? பாத்துக்க மாட்டாங்கடா கோபால். அந்தமான் சீரிஸ்ல முடிஞ்சிருக்கும். அந்தமான் சீரிஸ் கிடையாது இவன். மெண்டல் சி விலாக்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அந்தமான் சீரிஸ்ல அந்தமான்ல இருக்காப்ல. இப்போ வந்து இவன் கேமராமேனா கேட்கலாம். கிடையாது. கெட்டப்பே சேஞ்ச் ஆயிட்டாப்ல. கெட்டப்ல தெரியாது. ஆமா, கெட்டப்லயும் தெரியாதுல. முன்னாடி வழுக்கையா இருந்தேன், கொஞ்சம் மொட்டையா இருக்கேன். முன்னாடி முடி வச்சு மறைச்சிருப்பேன். இப்ப அந்த முடி காதுக்கு மறந்துருச்சு. இங்க பாருங்க, நிலா நல்லா இருக்கு. நிலாவா? சூரியன் போதையில இருக்கேன். அண்ணே ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு பூஸ்ட், ஒரு முருங்கல் ஜூஸ். எனக்கு ஒயிட் லெமன் போட்டுருங்க. டீ வேணாண்ணே. 4 பேர் 4 கசாயம். எனக்கு ஒரு ஒயிட் லெமன் போட்டுருங்க. நான் வந்துட்டு எப்படின்னா நடந்து வந்து நான் இப்போ வாக்கிங் ஜாக்கிங்ல போயிட்டு வந்தா வச்சுக்கோண்டா. ஒயிட் லெமன் குடிச்சு உடம்பு கம்மி பண்ணணும். அப்போ இல்ல குறைஞ்சிருச்சு. குறைச்சிட்டேன் தம்பி. பார்க்கத்தானே ஒன்னே மாதிரியா? இங்க பாரு, பானை செங்கல் பானை மாதிரி இருக்கு. நமக்கு டீ போடுங்கண்ணே. நாங்கெல்லாம் டீல வர்றா. எப்பயுமே டீ குடிச்சுனே இருப்போம். டீ வந்துட்டு எப்படி தெரியுமா? இப்போ இங்க இருந்தா இப்போ ஒன்று செரிமானம் ஆயிரும். இப்போ நான் சிச்சு வாங்கிட்டு வச்சுக்கோண்டா. சிச்சு டீ தர முடியாது. சிச்சுல வாங்கி தர ஐடியா இல்ல தம்பி. நான் வாங்கிட்டேன் தம்பி. வாங்கிட்டியா? என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க? என்ன கணக்கு வழக்குது? நீ காலைல ஒரு 20,000 போட்டு விட்டியா? ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுல 12,000 பே பண்ணிட்டேங்க. காலையில் உண்மை நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, செம்மையா எவ்வளோ இருந்துச்சு முதல்ல இருக்கு. எவ்வளோ இருந்துச்சு? அக்கௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு? அக்கௌண்ட்ல 0. நீ எப்போட போய் எவ்வளோ வந்துருக்கும்? 20,000 வந்துருக்கும். இப்போ எவ்வளோ இருக்கு பாரு தம்பி. அடுத்தடுத்து எங்கேயாவது போகணும்னா நம்ம அதை வச்சு தான் போகணும். நாய் வாங்கினீங்கன்னா நம்மளே நாய் மாதிரி இருந்துருக்கோம். அண்ணா ஒரு டீ. லெமன் ஜூஸ் கிடையாது, அது ஒயிட் லெமன். இதான் ஒயிட் லெமன். இது பத்தி உனக்கு தண்ணி ஒன்று பூஸ்ட் ஒன்று. ஆமா, ஜூஸ் கிடையாது. சூடாக தொட்டு பாரு, சூடாக தொட்டு பாரு. 4 விதமா. ஆமா டேய், இது வந்து எப்படின்னா ரன்னிங் ஜாக்கிங்ல நீ போற பத்தியா? அந்த இடத்துல குடிச்சு வச்சுக்குவேன், கொஞ்சம் உடம்பு ஃபிட்டா இருக்கும் உடம்பு. ஆமா, தள்ளிடும் ஒரே தள்ள. அதுவே அசிட்டிக் ஆசிட்டா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்ல? ஆசிட் அது. கோபாலு, சிட்ரஸ் அடி தந்தா எலுமிச்சம்பழம் வெறும் வயிற்றுல கொல்றது. கோபாலு, என்னதான் இருந்தாலுமே இது எலுமிச்சம்பழம் நல்லா இருக்கும். எலுமிச்சம்பழம் மரத்துல இருந்து காய்க்கிறது, நேச்சர். இவங்க அதான் நான் வெறும் வயிற்றுல குடிக்கிறேன். மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டேன். மத்தியானம் எனி டைம் பிரியாணி தானே. அதானே சார். இவர் இப்போ ஜாக்கிங் போயிட்டு வந்தாரா? இதை குடிச்சாதான் கரெக்டாக தொப்பையெல்லாம் குறையுமா? உலக நீ எதிரா அதெல்லாம் இது கூட தெரியாம திடுற. இப்போ வந்துட்டு அடுத்த 1 மணி நேரம் ஹெல்த்தாக இருக்கணும். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நீ ஹெல்த்தாரு. சரி, நாளைக்கு காலைல நான் வாங்க போகணும். வாயிலே விட்டுவேன். நீ வாயில விட்டு விட்டு நீ என்ன பே பண்ணிட்டீங்க பாருடா. பேப்பர் மாதிரி பேசாதடா. காசே இல்லை. சரி, டீயை குடி. வா வினோத், டீயை போட வினோத். வினோத் பாத்தியா நான் எப்படி கொஞ்சம் இன்னும் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு கேமரா. உங்க கைப்பட்ட எல்லாமே நான் சொல்ல வந்த வினோத் அதே வைப்ல இருக்கியா? சேம் வைப்ல இருக்கியா? அதிர்ஷ்டசாலி எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, அதிர்ஷ்ட கெட்ட சாலி. அதனால நடுவில் உட்காந்துருக்கேன். எங்கிட்டும் போயிடக்கூடாது. நீ எது பண்ணாலும் தப்பாதே பண்ணுவேன். டீ கடைக்கு வந்து டீ குடிக்காம லெமன் ஜூஸ் குடிக்கிறேன். ரன்னிங்கு ஜாக்கிங்லாம் போனால் வச்சுக்க வேண்டாம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம என்ன ஒன்று முன்னாடி இன்னொன்று நமக்கு ஏன் உடம்பு கொள்ளலாம் தெரியுமா? ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருமே வந்துட்டு ரன்னிங் போவாங்க, ஜாக்கிங் போவாங்க, எல்லா விஷயம் பண்ணுவாங்க. இது கருத்து ஊசி நினைக்காது, இதுதான் நிஜ ஊசி. இல்லை கருத்து ஊசி இது. ஓகே, ஊசி வந்து வாயிலே இருக்கு. துப்புவேன் அவள் தூத்துன்னு வாயில பிளேட் வச்சிருக்காண்டா. துப்பிடே மதுக்கோ மாட்டி பூசை துப்பி விட்டு வச்சுக்கோ. வாயில போய் புண்ணு போட்டு மதுக்கோ. ஆமா, அந்த மாதிரி முன்னாடி ரவுடியாக குடிக்கணுமா? அதை பார்த்து நான் குடிப்பேன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் இருந்துச்சு 6 மணி ஜாக்கிங் போவாங்க, 7 மணி ஜாக்கிங் போவாங்க. நம்மள மாதிரி நம்ம வந்துட்டு மறுபடியும் திருச்சி வந்து போகும்போது எப்படி போவோம்? நம்ம போக மாட்டோம். காலைல 4 மணிக்கு வந்து ரூம் காரணம் டார்ச்சர் பண்ணிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு போகும் பார்த்தியா? அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்தையுமே.
காலையில வாக்கிங் போவோம் ஜாக்கிங் போவோம் சாயந்தரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை. எல்லாம் பண்றதெல்லாம் வேற லெவல்ரா. காலைல 4 மணிக்கு ஒரு கடைக்காரலாம் டார்ச்சர் பண்ணுவான். கடைக்காரன் போயிட்டு டேஸ்ட் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்குமா? நாங்கள் போகும்போது இந்த எதுவுமே கொண்டு வரலாம் மறந்துட்டோம். ஒருத்தவரெல்லாம் போட்டு பாடா படிச்ச சாயந்தரம் 4 மணிக்கு அதே கடையில் பேசாம போகிறோம். அதே கடையில் 4 மணிக்கு தம்பி நீ காலைல 4 மணிக்கு எடுத்துருக்கீங்க தம்பி. சாயந்தரம் 4 மணிக்கு வந்திருக்கீங்களே. இப்போ அதே மாதிரி தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டீ கடைக்கு போயிட்டு ஜாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க, எல்லாமே போவாங்க. டீ கடைக்கு போய் டீ தானே குடிப்பாங்க. டீ கடையில் டீ மட்டும் குடிக்க மாட்டாங்கடா. டீ கடையில் ரன்னிங் போவாங்களா? நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரன்னிங் போவோம். சைக்கிள் முன்னாடி வந்துட்டு போயிட்டு முன்னாடி வந்துட்டுனா முன்னாடி வந்துட்டது. முன்னாடி எப்படி வருமா? அது வராதுடா, சொல்றது கேளு வேண்டாம். இப்படிதான் வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுது வீடியோல. அப்புறம் கட் பண்றதுக்கு அது நம்ம டீ குடிக்க போவோம். சி உங்களோட சேர்த்து டீயே வந்து வாயில டீ குடிச்சிருக்கோம். ஜாக்கிங் போறோம். ஜாக்கிங் போகும்போது ஜாக்கிங் முடிச்சு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி எம்டிஎஸ்சி போய் என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு காலையில போட்டுருவோம். காலையில போனோம்னா போட்டா சாப்பிடுவோம். எப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் நடந்திருக்கோமோ அதுக்கு ஒரு 3 மடங்கு சேர்த்து போட்டா வைக்கிறது. சைக்கிளிங் போவோம். சைக்கிளிங் வந்து அழுத்தி நல்லா ஒரு 4-5 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போய் போண்டா தின்றுவோம். எங்கள் வீட்டில் இருந்து எம்டி 4 கிலோமீட்டர் போண்டா தின்ட்டு திரும்ப சைக்கிள் வந்துடுவோம். எப்படி சாப்பிட்ட போண்டா சரிமான இரும்ல. மோட்டிவேஷன் கண்டென்ட். சரி நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ள கிளம்பி வந்துரு. எதுக்கு? என்னடா சிட்ஸு வாங்க போறோம்டா. சொன்னா கேளுடா. ஏன்னா நம்மளையே நம்மளால பார்த்துக்க முடியாது. நமக்கு ஒரு நாய் தேவைன்னு யோசி. நாய் நம்மளை பார்த்துக்கிறோம்டா பாலு. இல்ல என்ன பண்ணுறது சொல்றேன் பாரு. பேச விட மாட்டேன். நம்ம யூடியூப்ல இப்போ வீடியோ எவ்வளோ ஓடுது உனக்கு? எனக்கு ஓடவே மாட்டேங்குதுடா. பாரு பக்கத்தில் சொல்லு. அந்த மாதிரி சொல்லிக்குவோம். ஒரு சரி சிட்ஸு வாங்கிட்டு வீடியோ போட்டோன்னே எல்லாருமே வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் போகும். அதெல்லாம் யார் சம்பாதிச்சது அர்த்தம்? நீ சம்பாதிச்ச அர்த்தமா? சம்பாதிச்சதா? நீ ஜஸ்ட் எடிட்டர். வேணா ஒரு வீடியோக்கு 100 வாங்கிக்கோ. வீடியோக்கு வேணா நீ பண்ணுங்கப்பா. இனிமே நான் வரமாட்டேங்க. அந்த நாய் வரும். இப்போ நான் 2 கிலோ வெயிட் குறைச்சதுனால நீ 5 கிலோ வெயிட் கூடியிருக்க. பரவாயில்ல. நாங்கள் நாளைக்கு சேர்த்து ஓடிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஓடிக்கிறோம். காய்ஸ் அப்புறம் அடுத்த சீரிஸ் வந்து எஸ்ஐ சீரிஸ் தான் வரும். எல்லாருமே எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க கோவா சொல்லி தருவாங்க. இப்படிதான் நம்ம யாரும் மதிக்க மாட்டாங்க. சரி வா நம்ம போவோம். நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க.